வெல்கம் பேக் டு அவர் ஜிஆர்எம் கிங்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரோப்ளாக்ஸ் 99 டேஸ் சர்வே இன் த ஃபாரஸ்ட் தான் பார்ட் 2. நம்ம வந்து கேம்குள்ளே வந்துட்டோம். நம்ம இப்போ ஒரு 2 பேர் கூட ப்ளே பண்ண வந்திருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் மரத்தை வெட்டுவோம். நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. நம்ம 68 சப்ஸ்கிரைபரில் இருக்கோம். நம்ம இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் போனால் 70. நம்ம சீக்கிரமாகவே 100 சப்ஸ்கிரைபர் அடிக்கணும். அதுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கேம்ப் ஃபயர் அவங்க லெவல் அப் பண்ணிட்டாங்க. இதில் நம்ம முன்னாடி இருந்தது தான் கொஞ்சம் அதிக டேஸ் சர்வே பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அது சப்ஸ்கிரைபர் யாருன்னா நம்ம வீடியோஸ் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்கூலில் இருக்கவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரத்தில் 100 சப்ஸ்கிரைபர் அடிச்சிடலாம். நம்மளுக்கு இதில் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. டார்ச் லைட்டா? ஓகே, ஓல்டு ஃப்ளாஷ் லைட் கிடச்சிருக்கு. நம்ம டார்ச் லைட்னே வச்சுக்கிட்டோம். இவருக்கு குட் சாக்கா? ஓகே, அவருக்கு நல்லதாக கிடச்சிருக்கு. நம்மளுக்கு தான் கொஞ்சம் மோசம். ஓகே, பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நம்ம சேனலுக்கு போட்டியாக இன்னும் நிறைய சேனல் வந்துருக்கு. நம்ம அந்த சேனல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக முந்தணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த செஸ்ட்டில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். என்ன கிடைக்குது? ஓகே, ஃபியூல் கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனிமே பார்ப்பீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் வீடியோவில் சொல்லியிருப்போம். நம்ம ஒன் பீஸ் முடிச்சிட்டோம் அந்த அனிமேவை. இப்போ நம்ம என்ன அனிமே பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா அட்டாக் ஆன் டைட்டன். இந்த அனிமே கொஞ்சம் நல்லது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் செம்மையாக இருக்குது இந்த அனிமே, சூப்பராக இருக்குது. பிரச்சனை இல்லை. இதுக்கடுத்து நான் ஜுஜுட்சு கைசனும், இதுக்கடுத்து என்ன பார்க்கலாம்? ஜுஜுட்சு கைசன் பார்க்கணும். அதுக்கடுத்து டீமன் ஸ்லேயர் பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம பிளட்சு. இந்த அனிமே இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு இதோட நல்லதாக இருந்தால் நான் இந்த அட்டாக் டைட்டன் முடிஞ்சோடனே அதை பார்க்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரேபிட்டை அடிக்கவே முடியலை. கண்டிப்பாக நம்ம நிறைய அனிமே பார்க்குறோம். அனிமேலையும் எனக்கும் சாதிக்கணும்னு ஆசை தான் நான் இருக்குது. நைட் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே பாருங்கள், பன்னி ஃபுட்டு நம்ம அடிக்கலான்னு பார்த்தா யாருக்குனே ஒருத்தன் கீழே போட்டிருக்கான். சரி, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ நிறையா பொருள்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம நிறையா டே சர்வே பண்ணணும். ஓகே, நான் பாருங்கள், ஒரு மீட்டு கிடச்சிருக்கு. இந்த மீட்டையும் எடுத்துக்கிடுவோம். உல்ஃபே இல்லை, உன்னை போட்டு அடி துவைச்சி வச்சாச்சு. ஓகே, இந்த மீட்டை கொண்டு போவோம். நம்ம ஃபஸ்ட்டு சைல்டையும் ரெஸ்கியூ பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டு சைல்டையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெஸ்கியூ பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் இந்த ரேபிட் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியிலே வர மாட்டேங்கி. நம்ம எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். உல்ஃபே வா, அடி வாங்க, கொஞ்சம் மீட்டு கொடு. மீட்டு கிடச்சிருச்சு. அதை எடு. ஓகே, நம்ம இப்போ திரும்ப நம்ம கேம்புக்கே போயிட வேண்டியதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம 99 டேஸ் சர்வே இந்த ஃபாரஸ்ட்டில் பார்ட் 1ல் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான். அவனும் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கான். ஓகேவா? அந்த சேனல் நேம் இப்போ தெரியலை. நான் அடுத்த பாட்டில் சொல்கிறேன். ஆனால் ஒன்று, நம்ம அவன் கூடயும் போட்டி போடணும். நம்ம குட்டாக்ஸ் கேட்கணும். அந்த சேனல் தெரியலை. ஆனால் இப்போதைக்கு அவன் சேனல் ஆரம்பிச்சிட்டான். இதை பாருங்கள், அதனால் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அவனை முந்தணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம போட்டிக்கு அதிகமான ஆளுங்க வந்துட்டாங்க, வேறு வழி இல்லை. சரி, நம்ம உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போடுறேன், உங்கள் மேலே தான் நம்பிக்கை. சரி, ஏதாச்சும் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். அதாவது வீடியோ வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த 99 கொஞ்சம் லென்த்து அந்த ஒரே காரணத்தினால தான். இப்போ நம்ம கேம்புக்கு ஏதோ அட்டாக் பண்ண நிறைய பேர் வாராங்களாம். வரட்டும் 3 பேர் வராங்க. நம்ம டே 4ல் இருக்கோம். என்ன இதில் நல்ல விஷயம்னா நம்ம ஃபஸ்ட்டு கிட்டையும் ரெஸ்கியூ பண்ணிட்டோம், செகண்டு கிட்டையும் ரெஸ்கியூ பண்ணிட்டோம். அதுதான் ஒரு சந்தோஷமான விஷயம். இவங்க வேற வா அடி அடி அடி. ஐயோ ப்ரோ அடிக்கா. நம்ம கூட ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார். நம்மளுக்கு பேட்ஜ் அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ டே கிட்டத்தட்ட வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்து லாவா இடத்துல இருக்கோம். இந்த லாவா இடத்துல என்னன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அடித்து எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம். என்ன அடி கொன்னும் எடுக்கிறாங்க. நம்ம இன்னொரு வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம எப்போனாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து இன்னும் நம்ம வந்து 3 பெட்டு வச்சுட்டோம். நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இந்த கிராஃப்டிங் மிஷினை அப்கிரேட் பண்ணி பெட்டு வச்சா நம்மளுக்கு வந்து இப்போ 6 நாளாக ஏறும். 6 ஒவ்வொன்றா ஏறாமல் 6 ஏறும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராக்கு பாட், அதாவது அந்த கிராக் பாட் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிராக் பாட்டில் வந்து இப்போ ஒரு 3 மீட்டு கேட்பாங்க. அந்த மீட்டு நம்ம கொடுத்தா ஒரு எப்படின்னா சூப்பு மாதிரி கொடுப்பாங்க. நார்மலாக நம்ம 3 மீட்டு சாப்பிட்டா என்னாகும், ஒரு கொஞ்சமாக ஏறும். ஆனால் அந்த சூப்பை குடித்தா நல்லா அதிகமாகவே ஏறும். அதுதான் நம்ம இப்போ நம்ம பிளான் என்னன்னு பார்த்திங்கன்னா, இங்கே நான் பார்த்து வச்ச வரைக்கும் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் சர்வே பண்ண முடியும். ஏன்னா கேம்ப் ஃபயர் அதெல்லாம் ரொம்ப நாள்லாம் தாக்கவும் பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுவோன்னா ஒரு டவர் பார்த்து வச்சுருக்கேன். இந்த ஒரு 6 ஸ்டீவை ரெடி பண்ணிட்டு அந்த டவரில் போய் உட்காந்துக்கிடுவோம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கொஞ்ச நாள் வந்தோடனையும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வருவோம், நிலமையை பார்ப்போம். அப்போ நம்ம அதிக வாய்ப்பு இருக்குது. நம்ம இந்த கிராக் பாட்டை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஸ்டீவை ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறையா மீட்டு தேவை. கேரட்டும் போடலாம். அதனால் கீழே எங்கேயாச்சும் கேரட் கொத்தி கிடந்தா அதையும் நம்ம எடுத்து அப்படியே போட்டுற வேண்டியதுதான். ஓகே, இங்கே பாருங்கள், இது இப்போ வரைக்கும் போவே இல்லை என்ற இது நிறைய கேரட் இங்கேயே கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இன்னொன்று சொல்லணும். நீங்கள் என்ன அனிமே பார்க்கிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ப்ரோ நான் அனிமே பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு நல்ல சாய்ஸ் ஒன் பீஸ் பாருங்கள், பெஸ்ட்டு சாய்ஸ். அது வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு 200 எபிசோடு வரைக்கும் போர் அடிச்சாகணும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அனிமே பார்த்த நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எபிசோடில் போர் அடிக்கும். இப்போது கடைசியாக எண்டிங் அதுக்கு முன்னாடி தான் நல்லா த்ரில்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், வந்தாச்சு. இவர் பெரிய மான்ஸ்டர், பார்க்க ஜோக்கர் மாதிரி இருக்குது. இதை பார்த்து மான்ஸ்டருன்னு சொல்கிறாங்க. எனக்கெல்லாம் பயமே இல்லை. லைட்டுக்கு அலர்ஜி. இதுக்கு காலையிலலாம் வேலையே இல்லை, நைட்டு தான் வரும். இது என்ன திருடு, நான் நைட்டு வந்து நம்மளை திருடிட்டு போவேன். சரி கைஸ், இப்போவும் நம்ம டைம் ஸ்கிப்பு தான் பண்ணி வந்திருக்கோம். அதாவது வீடியோ ஆஃப் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ 47வது இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரெண்டு இங்கே இருக்கான். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா நம்ம ரொம்ப நாள் சர்வே பண்ணிட்டோம், 47 days. இப்போ பாருங்கள், நம்மளோட இடத்த போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் எத்தனை பேர். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பிளான் போட்டு அந்த பெருசாக ஒரு இடம் இருக்கும், அங்கே தான் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க அடிக்கிறத பார்த்தா இப்போ நம்ம செத்துருவோன்னு நினைக்கோமே. ஐயோ, சரி guys, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.